அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயம் 6 மற்றும் 7. வாசிஷ்டி நதியில் நீராட போய் அதன் குளிர் நீரில் நீந்துகையில் கட்டை ஒன்று மார்பில் உந்த அந்த கட்டையின் மீதே நீந்தி கரைக்கு வந்து அதை இழுத்து கரையில் போட்டதுமே அது மனித உடல் என்பதை அறிந்ததால் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் ஒருங்கே அடைந்த கௌதமி புத்திர சதர்கனி தலைக்குழலில் இருந்தும் இடையில் உடுத்திய துண்டில் இருந்தும் நீர் சொட்ட சொட்ட நீண்ட நேரம் அந்த மனித உடலை பார்த்து கொண்டே நின்றான். அந்த சடலத்தின் கழுத்தில் ஆழ்ந்து வெட்டி குருதி வந்து உறைந்து போனதை பார்த்த அந்த வாலிபன் அந்த காயம் தனது கோடரியால் ஏற்பட்டது என்பதையும் கழுத்தில் இருந்து தலைக்கு ஓடும் நரம்பு வெட்டப்பட்டிருந்ததால் மரணம் மிக துரிதமாக ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும் நிர்ணயித்தான். இறந்தவன் யார் என்பதை தான் அறியக்கூடாது என்பதற்காகவே எதிரிகள் இந்த சடலத்தை பின்னால் இழுத்து வந்து அந்த நதியில் தள்ளியிருக்க வேண்டும் என்றும் தனது கோடரியால் யாரும் இறக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டவே கோடரியை மட்டும் தனியே எடுத்து போடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் யூகித்தான். ஆனால் இரத்த கரைகளை ஏன் அவர்கள் அகற்றவில்லை என்று ஒரு கேள்வியும் எழுப்பிக் கொண்ட கௌதமி புத்திரன், அந்த இரத்தக்கரையை பிசாசு விளைவித்ததாக நான் எண்ண வேண்டும் என்று அந்த ராட்சச சத்ரபன் எண்ணி இருக்கலாமோ என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். மற்றொரு சந்தேகமும் ஏற்பட்டது அவனுக்கு. தாப்போலுக்கு வந்த இரு வீரர்களில் ஒருவன் இறக்க மற்றொருவன் வாசிஷ்டி நதியில் குதித்து மறைந்துவிட வேறு யார் அந்த பிணத்தை எடுத்திருக்க முடியும் என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டு, ஒருவேளை நதியில் குதித்தவன் திரும்பி வந்து இந்த உடலை நதிக்கு இழுத்துச் சென்று மறைந்திருக்க வேண்டும் என்று பதிலும் சொல்லிக் கொண்டான். முந்தைய இரவில் கடைசி பகுதியில் எத்தனை துரிதமாக இத்தனை காரியங்கள் நடந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்த கௌதமி புத்திரன், பிசாசு கதையை கூடிய வரையில் நிரந்தரமாக வைத்திருக்கவே இந்த தில்லுமுள்ளுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும், தான் ஒருவன் மட்டுமே அந்த பிசாசு கதையை உடைத்தாலும் பெருவாரியான மக்கள் நம்ப மாட்டார்கள், ஆதலால் அந்த பகுதியில் இருந்து ஓடிவிட்ட குடிமக்கள் திரும்புவது துர்லபம் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டான். அதை பற்றி சில விவரங்களை விசாரிக்க தீர்மானித்து அந்த சடலத்தை இழுத்து பாறைகளின் நடுவில் மறைத்துவிட்டு மீண்டும் நதியில் நீராடாமல் கடலில் நீராடி தலையை துவட்டி உடல் துடைத்து ஈர ஆடைகளுடன் தாபிலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றான். அங்கு வைத்திருந்த தனது தோல் பையிலிருந்து மாற்று உடைகளை அணிந்து திலகம் தீட்டி கட்சியில் வாளும் கோடரியும் புனைந்து கொண்டு தன் புரவியை அழைத்தான். புரவிக்கு சேனமிட்டு ஏறிக்கொண்டு அதை பூசாரி இருந்த கிராமத்தை நோக்கி நடக்க விட்டான். வழியெங்கும் அடர்ந்த பெரிய மரங்களும் புஷ்ப செடி கொடிகளும் மலைப்பகுதியை அலங்கரித்ததையும், மலையை ஒட்டி வந்த கடல் அந்த மலையில் தாபிலேஸ்வரரும் சண்டிகா தேவியும் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தனது அலைகளை மலைப்பாதை பாறைகளில் தாக்கி அர்ச்சனை செய்வதையும் பார்த்து, இத்தகைய ரம்யமான புனித இடத்தை மனிதன் தனது சுயநலத்திற்காகவும் நாட்டாமைக்காகவும் எத்தனை பாழ்படுத்துகிறான். ஈசன் இருக்கும் புண்ணிய பூமியை பிசாசு இருக்கும் இடமாக மாற்றிவிட முயலும் மனித மூளை கேடுகளை விளைவிக்க எத்தனை கூர்மையாக வேலை செய்கிறது என்று சிந்தனையில் இறங்கி துன்ப பெருமூச்சும் விட்டான். இப்படி பற்பல எண்ணங்களுடன் பயணம் செய்த கௌதமி புத்திரன் பூசாரியின் குடிசையை அடைந்ததும், ஐயா, பூசாரி என்று இருமுறை குரல் கொடுத்ததும் பூசாரி வெளியே வராததால் புறவையிலிருந்து இறங்கி குடிசைக்குள் நுழைந்தான். அங்கும் அவரை காணாததால் சுற்றுமுற்றும் மலைப்பகுதியிலும் மற்ற குடிசைகளிலும் தேடினான். எங்கும் அவரை காணவில்லை என்று எண்ணி திரும்ப முயன்ற சமயத்தில் சற்று எட்ட இருந்த புதரில் யாரோ முனகும் சப்தம் கேட்கவே அங்கு விரைந்து அந்த புதரை அகற்றி பார்த்தான். அதற்குள் பூசாரி நடுக்கத்துடன் படுத்து கிடந்தான். அவன் உடலில் ஓரிரு இடங்களில் இரத்த கரையும் இருந்தது. அவன் அருகில் அமர்ந்து அவன் உடலை பரிசோதித்த கௌதமி புத்திரன் அவரது உடலில் காயம் ஏதும் இல்லாததை பார்த்து பூசாரியை பயமுறுத்தவே இந்த இரத்தக்கரை பூசப்பட்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அந்த முடிவின் விளைவாக பூசாரியை அகற்றி, எழுந்திரும், உமக்கு காயம் ஏதுமில்லை என்று அழைத்தும் பூசாரி மூடிய கண்ணை திறக்காமல்,
இங்கிருந்து ஓடிவிடு. இன்று இரவு எப்படியும் பிசாசு உன்னையும் என்னையும் கொன்றுவிடும் என்று உளறினார். பயப்பட வேண்டாம் பெரியவரே, எழுந்திரும், நான் இருக்கிறேன் என்று தைரியம் சொன்னான் சாதவாகன வீரன். உன்னால்தான் எல்லாம் வந்தது. இதுவரை பிசாசின் தூதர்கள் யாரும் எனது குடிசைக்கு வந்ததில்லை என்று நடுக்கத்துடன் சொன்னார் பூசாரி. பிசாசுக்கு தூதர்களா என்று வியப்புடன் வினவினான் கௌதமி புத்திரன். ஆமாம் என்று கொலை நடுக்கத்துடன் கூறினான் பூசாரி. எப்போது வந்தார்கள் உம்மிடம்? நேற்று இரவு 2வது ஜாமத்தில். எப்படி இருந்தார்கள்? மனிதர்களைப் போல. உம்மை என்ன செய்தார்கள்? ஒரு பிசாசு தனது கையில் இருந்து ரத்தத்தை என் மீது பூசியது. மற்றொன்று, இந்த இரத்த அடையாளத்திற்கும் பிறகு நீயும் உன் நண்பனும் இங்கு இருந்தால் நாளை உங்கள் இருவரையுமே கொன்று போடுவோம், இப்பொழுதே ஓடிவிடு என்று எச்சரித்தது. நான் உடனடியாக இங்கு வந்து மறைந்து கிடந்தேன். ஏன் மறைந்து கிடந்தீர்? உன்னையும் அழைத்து போவதற்காகத்தான். நான் வராவிட்டால்? நான் மட்டும் போய்விடுகிறேன். இங்கிருந்த அனைவரும் போயிருக்கும் அந்த எட்ட இருக்கும் கிராமங்களுக்கே போய்விடுகிறேன். இதை கேட்ட கௌதமி புத்திரன் மெல்ல புன்முறுவல் கொண்டு, பெரியவரே, நான் இல்லாமல் வேறு கிராமத்திற்கு சென்றால் பிசாசு அங்கு வராதா என்று கேட்டான். வரும் என்று நடுங்கும் குரலில் சொன்னார் பூசாரி. நான் இங்கிருந்து கிளம்ப போவதில்லை. எதற்கும் நீராடி வாரம் காபிலேஸ்வரருக்கு பூஜை செய்துவிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்போம் என்று சொல்லியும் பூசாரி நகர மறுக்கவே, பூசாரி, நீராக நீராடிவிட்டு பூஜை பிரசாதத்துடன் வருகிறீரா அல்லது உம்மை கட்டி தூக்கிச் செல்லட்டுமா என்று அதட்டினான். பிறகு வேறு வழி இல்லாமல் பூசாரி தமது குடிசைக்கு பின்னால் இருந்த ஒரு கிணற்றில் நீராடினார். அவர் உடலில் இருந்த இரத்த கரைகளை கௌதமி புத்திரன் துடைத்து விட்டான். அவர் நீராடி ஆசார உடை அணிந்து அடுப்பு மூட்டி நிவேதன பிரசாதம் தயாரித்து எடுத்துக்கொண்டு கௌதமி புத்திரனுடன் கிளம்பினார். கௌதமி புத்திரன் புறவியின் கழுத்தில் சேனத்தை சுற்றிவிட்டு பூசாரியுடன் நடந்தே சென்றான். வழியில் பேச்சு கொடுத்து தைரியமும் சொன்னான். பூசாரி, காபிலேஸ்வரருக்கு பூஜை செய்யும் உம்மை அவ்வளவு எளிதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இங்கு பிசாசு எதுவும் கிடையாது. மனிதர்கள்தான் இந்த நாடகம் ஆடுகிறார்கள். ஆனால் பிசாசை விட மனிதன் மிக கொடுமையானவன், கெட்டவன். பிசாசு எப்பொழுதாவது யாரையாவது கொல்லும். மனிதன் நாட்டுக்காக போர் செய்து பெரும்பான்மையோரை கொள்கிறான். நேற்று வந்தவர்கள் சாக வீரர்கள். அவர்களில் ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். அவனை உமக்கு காட்டுகிறேன் என்று கூறினான். ஆனால் இத்தனைக்கும் அந்த பூசாரி பதில் சொல்லவில்லை. பலிக்கு செல்லும் ஆடு போல தாபிலேஸ்வரர் ஆலயத்திற்கு அவனுடன் நடந்தார். அங்கு சென்றதும் வழக்கப்படி தாபிலேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து பிரசாத நிவேதனமும் செய்தார். பிறகு பிரசாதத்தை கௌதமி புத்திரனுக்கு அளித்து தாமும் உண்டார். சுவாமி பிரசாதத்தை உண்டதாலோ அல்லது தெய்வ சந்நிதியில் இருக்கும் காரணத்தாலோ சிறிது அச்சம் நீங்கப்பட்ட பூசாரி நிதானமாக பேசலானார். இங்கு நடமாடும் சித்தரஞ்சனி பிசாசும் மக்கள் சித்தப்பிரமையில் ஏற்பட்டது அல்ல. பலர் அதை பார்த்த பிறகு இங்கிருந்து ஓடிவிட்டார்கள். சிலர் அதன் சங்கீதத்தை கேட்டு ஓடிவிட்டார்கள் என்று துவங்கியவரை இடைமறித்த கௌதமி புத்திரன், பிசாசின் சங்கீதம் அத்தனை மட்டமா என்ன என்று கேட்டான். இல்லை இல்லை, செவிக்கு இனியதுதான். ஆனால் பிராணனுக்கு அபாயத்தை விளைவித்திருக்கிறது. அதை கேட்ட ஓர் இருவரை அந்த மோகினி கழுத்தை திருகி போட்டு விட்டது என்றார் பூசாரி. அப்படி இருந்தவர்களை நீர் பார்த்தீரா? இல்லை. பிறகு உமக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். கேள்வி ஞானமா? அது அஞ்ஞானம் பெரியவரே. நமது மக்கள் கதை கட்டுவதிலும் வதந்தியை பரப்புவதிலும் கை தேர்ந்தவர்கள். அதை நம்பித்தான் சமுதாயம் கெட்டு போகிறது. இதற்கு பூசாரி பதில் சொல்லவில்லை. கௌதமி புத்திரனும் பதிலை எதிர்பார்க்கவில்லை.
அவரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு சென்று பாறைகளில் மறைந்திருந்த சடலத்தை காட்டினான். இவன் உம்மை சந்தித்த அந்த பிசாசுகளில் ஒருவனா என்றும் விசாரித்தான். ஆமாம் என்று ஒப்புக்கொண்டார் பூசாரி. உங்களை சந்தித்த பிறகுதான் இவர்கள் என்னை சந்தித்தார்கள். ஒருவன் என் கோடரியால் இறந்தான், மற்றொருவன் ஓடிவிட்டான். பிசாசாக இருந்தால் கோடரியால் இருக்குமா என்று கேட்டான். அவருக்கு எதுவும் விளங்காவிட்டாலும் பிசாசு பயம் மட்டும் போகாததால், சித்தரஞ்சனியை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். நல்ல அழகி. அவள் சங்கீதம் சித்தத்தை மயக்குகிறது. ஆம், மயக்கும். அதனால்தான் சித்தரஞ்சனி என்று பெயர். அதில் தவறில்லை என்று கௌதமி புத்திரன். பூசாரி, அந்த மோகினி பிசாசை இன்னொரு ராட்சச பிசாசிடமிருந்து நாம் காப்பாற்றப் போகிறோம் என்று கூறினான். நாம் என்றால் நாம் இருவரும் தான் என்று பதில் சொன்ன கௌதமி புத்திரன் மேலும், ஐயா, இந்த பகுதியில் இருந்து மக்கள் எல்லாம் ஓடிவிட்ட பிறகும் உமது பரம்பரை கடமையை, காபிலேஸ்வரர் பூஜையை நீர் கைவிடவில்லை. இனிமேலும் அதை கைவிட அவசியமில்லை. இத்தனை நாள் உறுதியை இனிமேலும் கைவிட வேண்டாம். உம்மை காக்க நான் இருக்கிறேன் என்று அவருக்கு தைரியம் சொன்னான். நீ மட்டும் பிசாசிடம் என்ன செய்ய முடியும் என்று பூசாரி கேட்டார். பிசாசு என்னை காதலிக்கிறது என்றான் கௌதமி புத்திரன். மோகினி அப்படித்தான் காதலிக்கும், பிறகு கழுத்தை பிடிக்கும் என்றார் பூசாரி நடுக்கத்துடன். நேற்று இரவு பிடித்தது. நினைத்தேன். ஆனால் என்னை கொல்லவில்லையே. ஏன்? என்னிடம் உள்ள காதலால். இதை கேட்டதும் ஏதுமே புரியாத பூசாரி, ஒன்றும் புரியவில்லை, அடுத்து என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டார். இன்று இரவு மோகினியை சந்திக்கப் போகிறேன் என்று அழுத்தந்திருத்தமாக சொன்னான் சாதவாகனன். கௌதமி புத்திரன் தைரியம் பூசாரியின் அச்சத்தையும் ஓரளவு தவிர்த்திருக்க வேண்டும். எப்படி பார்ப்பதாக உத்தேசம் என்று மீண்டும் கேட்டார். பூசாரியே வியந்து பிரமித்து போகும்படியான திட்டத்தை சொன்னான் கௌதமி புத்திரன். அந்த பயங்கர திட்டத்தை கேட்ட பூசாரி நடுங்கினார். இருப்பினும் கௌதமி புத்திரன் சொற்படியெல்லாம் கேட்டார். முதலில் அவன் சித்தரஞ்சனி செய்தி எழுதி வைத்த அந்த பாறையை காட்டினான். அதன் அருகில் அமர்ந்து பழைய செய்தி எழுதியிருந்த இடத்தில் மகரந்த பொடி கொண்டு தானும் ஒரு செய்தியை எழுதினான். புகை வழியை மூடாதே என்ற 2 சொற்களை மட்டும் தீட்டினான் அந்த பாறையில். அந்த செய்தி மீது புஷ்பங்களையும் குவித்தான். அந்த 2 சொற்களும் மந்திரம் என்பதை அன்று இரவு பூசாரி புரிந்து கொண்டார். இரவு மூண்டதும் புறவியை பிணைக்காமல் காட்டுக்குள் துரத்திவிட்டு பூசாரியுடன் எதிரே இருந்த புதரில் மறைந்து கொண்டான் கௌதமி புத்திரன். நள்ளிரவும் வந்தது. பிரமிக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. சித்தரஞ்சனியும் வந்தாள். பாறையை பார்த்து குழப்பத்துடன் நின்றாள். பூக்குவியலை கலைத்தாள். லேசாக நகைத்தாள். பிறகு பாடினாள். அதே சித்தரஞ்சனி ராகம்தான். ஆனால் வர்ணமெட்டு மட்டும் வேறு. சயாத்திரி மலைத்தொடரின் தாப்போல் பகுதி செங்குத்தாக எழுந்து மிக பயங்கரமாக காட்சியளித்தாலும், அடர்த்தியான மலைக்காடு வெண்மதியை கூடியவரை உட்புகாது தடுத்தாலும், இருளை கிழிக்கும் மின்னல் போல வெள்ளை உடையில் சித்தரஞ்சனி காட்டினூடே மிக வேகமாக வந்தாள். அத்தனை இருளிலும் அவளது பூ உடலை தழுவ ஆசை கொண்ட சந்திரன் தனது கதிர்களை அவள் மீது வீச முயன்று முடியாது போகவே, கதிர்களை மரங்களின் இலையிடுக்குகளின் வழியாக அவள் மீது செலுத்தி அவளது வெண்ணிறச் சேலையை வட்டம் வட்டமான வெள்ளிக்காசுகளால் இழைத்து அழகு பார்த்தான். அந்த சமயத்தில் சந்திரன் தனது குரு பத்தினியான தாரையை நினைத்து அவளைப் போலவே சித்தரஞ்சனியையும் ஆடையற்றவளாக பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டதனால் அவனது துஷ்ட கண்களை சிறு மேகம் ஒன்று அவன் முகத்தில் படர்ந்து மூடியது. ஆனாலும் அந்த துஷ்டன் கண்கள் அந்த சிறு மேகத்தை கலைத்து எட்டி பார்க்கவே சண்டிகா தேவியின் குகை பகுதியில் வெளிச்சம் ஓரளவு தெரியவே செய்தது. அதலால் சித்தரஞ்சனி பாறை மீதிருந்த புஷ்ப குவியலை பார்க்க முடிந்தது.
அந்த புஷ்ப குவியலை கண்ட சித்தரஞ்சனியின் முகத்தில் சிறிது குழப்பம் தெரிந்தாலும், இருக்காது இருக்காது, நேற்று நான் குவித்த மலர்களைப் போல இத்தனை நேரம் வாடாதிருக்க முடியாதே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அதன் விளைவாக பாறை மீது குனிந்து அந்த புஷ்ப குவியலை கலைத்து அது மறைத்திருந்த செய்தியையும் உற்று நோக்கினாள். பிறகு மிக மெதுவாக நகைத்தாள். அந்த மலர்களில் இரண்டொன்றை எடுத்து தனது தலைக்குழலில் சொருகிக் கொண்டாள். மீதி இருந்ததை அள்ளி எடுத்து மார்பிலும் அணைத்துக் கொண்டாள். அவள் செய்கைகளையெல்லாம் புதரின் மறைவிலிருந்து பார்த்த பூசாரி, இந்த மோகினி இன்று முரடனை கண்டிப்பாக பிடித்துக் கொள்ளும் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டான். ஆனால் கௌதமி புத்திரன் அப்படி நினைக்கவில்லை. அனைத்த மலர்களின் இதய பிராந்திய மேடுகளில் தனது தலை இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். அந்த நினைப்பிற்கு சுருதி கொட்டுவது போல சித்தரஞ்சனி தனது வீணை குரலில் பாடத் துவங்கினாள். முந்தைய நாட்கள் போல கீழ் சஜ்ஜத்தில் இருந்து எழுந்து நிஷாதத்துக்கு செல்லும் முறையை அவள் கடைபிடிக்கவில்லை. ஒரே ரீதியில் சாமகானம் போல மிக துல்லியமாக சவுக்க காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த கீதம் அன்று எழும்பவில்லை. அவளது முந்தைய இரு இரவுகளைப் போல நின்ற இடத்தில் செங்குத்தாக நின்று பாடிக்கொண்டே பூமிக்குள் மறையவும் இல்லை. அன்றைய கீதம் ஸ்வரங்களை முன்னும் பின்னுமாக அமைத்து ஏதோ காம கீதம் போல சலசலப்புடன் ஜலதரங்கம் போல ஒலித்தது. தாளஜதி துரிதப்பட்டு வர்ணமிட்டும் முற்றுமாக மாறி துன்பம் தோன்றும் பிசாச கீதமாக இல்லாமல் காமத்தை கிளறும் இன்ப கீதமாக அமைந்தது. வர்ணமிட்டு ஊஞ்சலாடியது. அவளையும் இரு புறங்களிலும் மாட்டியது. அவளது மோகன உருவம் அப்புறமும் இப்புறமும் அசைந்தது. கால்கள் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டன. கீழே குத்தும் பாறையின் மணிக்கற்கள் அவளது பாதத்தை குத்துவதையும் லட்சியம் செய்யாமல் நிறுத்தம் செய்தாள். கடைசியாக அப்புறமும் இப்புறமும் சென்று பார்த்தாள். யாரும் கண்ணுக்கு புலப்படாமல் போகவே பாட்டை நிறுத்திவிட்டு பெருமூச்சு விட்டாள். பிறகு கீழே அமர்ந்து ஏதோ ஒரு சிறு குத்துக்களை காலால் உதைக்க பெரிய பாறை அகன்றது. அது கொடுத்த இடத்தில் அவள் மெதுவாக கீழே இறங்கினாள். பாறை நீங்கிய இடத்தில் அடி மட்டும் இருளே தெரிந்தாலும் ஆரம்ப படிகள் கண்ணுக்கு நன்றாகவே தெரிந்தது. சித்தரஞ்சனி கண்ணுக்கு மறைந்த பிறகு அந்த படிகளில் கௌதமி புத்திரனும் இறங்கினான். அவனுடன் அதுவரை புதரில் பதுங்கி இருந்த பூசாரி ஓடி வந்து அந்த வாலிபனை தடுக்க முயன்றும் முடியவில்லை. அவன் 2 அடி குகையை நோக்கி எடுத்து வைப்பதற்குள்ளாக அந்த குகைவாய் மூடிக்கொண்டது. மேலே இருந்த பெரிய பாறை ஏதோ விசையால் ஏவப்பட்டது போல மெதுவாக நகர்ந்து பழையபடி குகையை சுவடு தெரியாமல் அடைத்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியாத பூசாரி மணியத்தனம் பயன்படாத போது சாதாரண மனிதர்கள் செய்யும் அலுவலில் இறங்கினான். அதாவது தாபிலேஸ்வரரை மனதில் தியானித்தான். சண்டிகா தேவியையும் வேண்டிக் கொண்டான். தாயே, இந்த வாலிபன் யார் பெற்ற பிள்ளையோ அவனை காப்பாற்றி விடு, அவனது அசற்று துணிவை மன்னித்து விடு என்று வேண்டினான். குகைக்குள் இறங்கிய கௌதமி புத்திர சதர்கனியின் நிலைமை பூசாரியின் நிலைமைக்கு முற்றும் மாறாக இருந்தது. பாறை மூடியதுமே கார் இருள் சூழ்ந்து விட்டதால் பக்க பாறைகளை பிடித்துக் கொண்டும் தடவி கொண்டும் அந்த படிகளில் மிக எச்சரிக்கையுடன் இறங்கலானான். இருபுறத்திலும் இருந்த சுவரில் பாறையில் கடினம் இருந்தாலும் ஓரளவு நேராகவே இருந்தது. படிகளும் ஒரு படியைப் போலவே அகலமும் உயரமும் உள்ளதாக அமைந்திருந்ததால் இறங்குவது சுலபமாக இருந்த போதிலும் அவன் எச்சரிக்கையாகவே இறங்கலானான். 4 படிகள் இறங்கியதுமே செண்பக மலரின் சுகந்தம் ஒன்று கிளம்பி அவனை மயக்கவே அந்த வாசனையை சிறிது நேரம் முகர்ந்த கௌதமி புத்திரன் 3வது படியிலேயே சிறிது நேரம் நின்றதும் மற்றொரு வித பூ வாசனை கீழே இருந்து மிதந்து வந்தது. அப்படி மாறி வந்த வாசனைக்கு காரணத்தை அறியவும் தனக்கு முன்பு இறங்கிச் சென்ற சித்தரஞ்சனியை சந்திக்கவும் மெல்ல படிகளில் இறங்க முற்பட்டான். 10 படிகள் தான் இறங்கி இருப்பான். அவன் இறங்குவது சிறிது தடைப்பட்டது. எதிரே கையில் பட்ட 2 தூண்களால். அந்த தூண்களை அசைக்க முயன்ற அந்த வாலிபன் அவை நகராததால் என்ன செய்வது என்று சிந்தித்த சமயத்தில் 2 மெல்லிய கைகள் அவனது வலது கையை பிடித்தன. அவை முன்பு தனது கழுத்தை முறிக்க முயன்ற கைகளே என்பதை அவற்றின் பரிமாணத்தாலும் வீரர்களின் மென்மை கலந்த வன்மையாலும் புரிந்து கொண்ட அவன் அந்த கைகளை
தனது மற்றொரு கையால் பற்றி இழுக்க ஆரம்பித்ததும் பூ உடல் ஒன்று அவனது உடலுடன் உராய்ந்தது. அவனது காதுக்கருகில் தவழ்ந்த இரு அதரங்கள். கௌதமி புத்திரா, பெரும் ஆபத்தில் இருக்கிறாய். எந்த நிமிடத்திலும் நீ சிறைப்படலாம். நீ இங்கிருந்து செல்வது நல்லது என்று கூறிய போது அந்த உதடுகள் காதில் அவ்வப்பொழுது பட்டதால், இந்த இந்திர போகத்தை விட்டு நான் ஏன் ஓட வேண்டும் என்று உள்ளூர எண்ணிக்கொண்டான். அப்படி எண்ணியதோடு நிற்கவில்லை அவன். தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே இருட்டில் நின்ற சித்தரஞ்சனியின் உடலை தனது கைகளால் சுற்றினான். ஆனால் அவன் பிடியில் அவள் அகப்படாமல் வெகு லாகவமாக கலன்று கொண்டாள். அடுத்து அவள் படிகளில் இறங்கி வேகமாக ஓடும் காலடி ஓசை மட்டும் கேட்டதால் தானும் வேகமாக இறங்க மறுபட்டான் அவன். சுமார் 15 படிகள் இறங்கியதும் திடீரென ஒரு விளக்கு பாதாளத்தில் ஏற்றப்பட்டது. அந்த விளக்கில் சண்டிகா தேவியின் அருளும் பயங்கரமும் இணைந்த முகம் பளீரென தெரிந்தது. கருங்கலில் வடிக்கப்பட்ட சிலையாயினும் தேவிக்கு கண்மலர்களும் நகைகளும் அணிவிக்கப்பட்டிருந்ததால் அவள் கண்கள் நேராக உற்று பார்ப்பது போன்ற பிரமையை அளித்தது. அவள் கையில் காணப்பட்ட சூளம் எதிரிகளை சம்ஹரிப்பதற்கு சித்தமாக இருப்பது போல புகைப்படிகளையே நோக்கி கொண்டிருந்தது. விளக்கில் ஜொலித்த சண்டிகா தேவிக்கு முன்பாக சித்தரஞ்சனி மண்டியிட்டு தலை வணங்கி அமர்ந்திருந்தாள். அவள் உதடுகள் பழைய சித்தரஞ்சனி ராகத்திலேயே உச்சாடனம் செய்யப்பட்டாலும் இம்முறை அந்த காலத்தில் புகையின் மேற்பகுதியில் இருந்த குதூகலம் இல்லை. பயபக்தியும் துன்பமும் நிறைந்த வர்ணமெட்டில் அவள் மந்திரங்களை கீதம் போல இசைத்தாள். அந்த கீதத்தை புகைப்பாறைகள் நாலா பக்கங்களிலும் இருந்து எதிரொலி கிளப்பியதால் ஏதோ நாத வெள்ளம் அங்கு பிரவகிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது சாதவாகன வாலிபனுக்கு. எங்கும் நிறைந்த அந்த நாத பிரம்மத்திற்கு அடிமையாக சித்தரஞ்சனியின் பக்கத்திலேயே அமர்ந்து தரையில் சிரசை வைத்து வணங்கினான் அவன். பல நிமிடங்கள் கழித்து அவன் தலை தூக்கிய போதும் சித்தரஞ்சனி எழுந்திருக்காமல் தரையில் தலை முட்டிய நிலையிலேயே கிடந்தாள். மெல்ல அவள் மீது கையை வைத்தான் கௌதமி புத்திரன். அவன் கைப்பட்டது அவளுக்கு தெரியவில்லை. சுரனை சிறிதும் வராத நிலையில் கிடந்தாள் அவள். கவிழ்ந்த நிலையிலும் அவளது பூவுடல் எத்தனை அழகாக இருந்தது என்பதை கண்ட அந்த வாலிபன் வளைந்த அந்த உயிர் சிலையை கவனிக்கலானான். அவள் வளைந்து கிடந்ததால் அவளது மார்பகம் சிறிதும் தாழாமல் கெட்டிப்பட்டு ஒரே நிலையில் நின்றதையும், இடை வளைந்ததால் அவள் பின்னழகு அதிகமாக எழுந்து கிடந்ததையும் எண்ணிய கௌதமி புத்திரன், சேச்சே, இந்த எண்ணங்கள் சந்நிதியில் வரலாமா? அபச்சாரம்! என் சித்தம் என்ன இப்படி குலைந்து விட்டது என்று தன்னைத்தானே கண்டித்து கொண்டு தனது மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள மகா சண்டியை நோக்கினான். சண்டிகா தேவி தன்னை எரித்து விடுவது போல பார்ப்பதாக தோன்றியதால் தனது கண்களை அம்பாளின் திருவடிகளில் செலுத்தினான். சகல பாவங்களையும் தீயினில் தூசு போல பஸ்மீகரப்படுத்திவிடும் அந்த அருள் பாதங்கள் அந்த வாலிபனின் இதயத்தை தூய்மைப்படுத்தவே செய்தன. தன்னை இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்ள எண்ணி அம்பாள் திருவடிகளை தொட எண்ணி தேவியின் சிலை அருகே சென்றான். அந்த சமயத்தில் ஒலித்தது சித்தரஞ்சனியின் குரல், சண்டியை நெருங்க வேண்டாம் என்று. திரும்பி பார்த்த சதர்கனி சித்தரஞ்சனி வணங்கிய நிலையில் இருந்து எழுந்து விட்டதையும் அவளது கண்களில் கோபப்பொறிகள் வீசுவதையும் கண்டான். சித்தரஞ்சனி என்று மெதுவாக அழைக்கவும் செய்தான். அவள் அவனை ஏறெடுத்து நோக்கினாள். உன்னை யார் இங்கு வரச் சொன்னது? குகையை திறக்கும் சூட்சுமம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று சினம் பெரிதும் துளிர்த்த குரலில் வினாக்களை தொடுத்தாள். இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று அவன் வியந்து கொண்டிருந்த போதே அவன் தோள் மீது இரும்பு கை ஒன்று விழுந்து அவனை வேகமாக திருப்பியது. தன்னை திருப்பியவன் முந்தைய இரவில் சித்தரஞ்சனியை அறிந்தவன் என்பதை உணர்ந்து கொண்ட கௌதமி புத்திரன், உன் கையை இடு, தெய்வ சன்னிதானத்தில் பூசலுக்கு இடமில்லை என்று சொன்னான். பெண்ணை கெடுக்கத்தான் இது இடம் போல் இருக்கிறது என்று சினத்துடனும் ஏளனத்துடனும் பேசியதன்றி அந்த ராட்சதன், உன் உயிர் இத்துடன் முடிந்தது, சண்டியை பிரார்த்தித்துக் கொள், நல்ல கதிக்காவது போகலாம் என்று கூறி இடையில் இருந்த தன் குருவாளை வலது கையில் எடுத்துக்கொண்டு கௌதமி புத்திரனை அங்கேயே வெட்டி போட ஓங்கினான். சண்டிகா தேவி
இந்த நரபலியை வாங்கிக் கொள் என்று இறைந்தும் கூவினான். ஆனால் தேவி அன்று பலியை விரும்பவில்லை போல. அந்த ராட்சதன் வலது கை திடீரென்று நடுங்கத் தொடங்கிவிட்டது. கையில் இருந்த குருவால் தரையில் விழுந்து விபரீத ஒளிகளை அந்த குகை எங்கும் கிளப்பியது. ஆனால் அந்த இரவின் கதை அத்துடன் முடியவில்லை. அந்த ராட்சதனுக்கு பின்னால் மற்றொருவன் குகைக்குள் இறங்கி வந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் பாரத சரித்திரத்தின் ஒரு முக்கிய பகுதியை திருப்பியவன் என்பதையும் சாதவாகனர்களின் குல வைரி என்பதையும் கௌதமி புத்திரன் அந்த நொடியே புரிந்து கொண்டான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.